எல்லாரும் வணக்கம். வீட்டில் எல்லாரும் போர் அடிக்குது, கிறிஸ்மஸ் டைம்ன்றதால இன்னைக்கு ஹைதராபாடி பிரியாணி ஆர் முகல் பிரியாணி எப்படி வேணா சொல்லலாம். அது எப்படி செய்யறதுன்னு சொல்லி தர போறேன். இது தேவையானது பட்டை, பிரியாணியில சாரணி, ஏலக்காய், கிராம்பு, மிளகாத்தூள், உப்பு, ஆயில், மஞ்சத்தூள், நெய், கரம் மசாலா, அரைச்சி வச்ச பச்சை மிளகாய் விழுது, இஞ்சி பூண்டு விழுது, கொத்தமல்லி, புதினா, வெங்காயம். வெங்காயம் எதுக்காக வச்சிருக்கேன்னா ஃப்ரை பண்ணுறதுக்காக வச்சிருக்கேன். அது எப்படி ஃப்ரை பண்ணுன்னு சொல்கிறேன். 2 கிலோ அரிசி போட்டிருக்கேன், 3 கிலோ சிக்கன் போட்டிருக்கேன். ஏன்னா நாங்கள் மீட் நிறைய சாப்பிடுவோம், அதனால 3 கிலோ சிக்கன் போட்டிருக்கேன். இது தேவையானது, இதுக்கு தேவையான ஐட்டம் தான் சொல்லியிருக்கேன். யோகட் 2 பேக்கெட் வச்சிருக்கேன், 1 லிட்டர் வச்சிருக்கேன். தண்ணியை கொதிக்க வைக்கிறேன். இப்போ வெங்காயத்தை வதக்கிறது எப்படின்னு சொல்லி தர போறேன். இந்த வெங்காயத்தை ஃப்ரை பண்ண போறேன். நல்லா ஹீட்ல நல்லா டீப் ஃப்ரை பண்ணோம். நல்ல கலர் மாதிரி ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌன். இப்போ தண்ணி கொதிச்சிட்டு இருக்கு. இந்த மீன் டைம் இந்த தண்ணியில ஒரு 2 ஏலக்காய், 3 இது ஸ்டார்னி, பட்டை, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, நிறைய உப்பு. இந்த சூட்டுக்கு இந்த தண்ணிக்கு தேவையான அளவு, ஏன்னா ரைஸ் நல்லா உப்பு போட்டோம், அதுக்கு தேவையான உப்பு போட்டு கொதிக்கட்டும். இதுல கொஞ்சமா நெய் போட்டுப்போம். நெய் போட்டா தனித்தனியா வரும் ரைஸ். ஆயில் போட்டுங்க, நெய் போட்டுங்க, ஏதாவது போட்டுங்க உங்களுக்கு தேவையானதை. இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சுட்டு இருக்கோம். அது வரலாம். வெங்காயம் ஃப்ரை ஆகிறதுக்கு லேட் ஆகும். நல்லா ஃபுல் சூட்டில் வைங்க, அப்போதான் ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகி வரும். இந்த ஆனியன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்க. நல்லா ஃப்ரை பண்ணிட்டுருக்கேன். நான் இது மாதிரி 3 முறை போட போகிறேன். இது ஒரு 4 ஆனியனாவது ஃப்ரை பண்ணணும். அதனால டேக் டைம். இப்போ பெரிய பிரியாணி கவரா எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் இங்க வச்சிருக்க சிக்கனை போடுறேன். சிக்கனை கொஞ்சம் பெரிய சைஸாக போட்டு வச்சுங்க. சின்ன சைஸாக போட்டிங்கன்னா டக்குன்னு வெந்துடும், அது பொலன்னு உடஞ்சிரும். அப்புறம் ரைஸ் ஒரு கூடாயிடும். இப்போ நான் 3 கிலோ சிக்கன் வச்சிருக்கேன். ஏன்னா நாங்கள் 2 கிலோ ரைஸ்க்கு 3 கிலோ சிக்கன் போடுறேன். ஏன்னா நாங்கள் சிக்கன் மீட் நிறைய சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில். ரைஸ் ஈக்குவலாக ரைஸ் கூட மீட் தான் ஜாஸ்தி நாங்கள் சாப்பிடுவோம். அதனால நான் ஒரு 3 கிலோ சிக்கனை போடுறேன். பச்சை மிளகாய் விழுது நல்லா போடுறேன். உங்களுக்கு தேவையான, நான் ஒரு 10 பச்சை மிளகாய், 10-12 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு போட்டுங்க. 1 2 3 4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன். ஒரு 100 ml எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஏற்கனவே ரைஸ்ல உப்பு போட்டிருப்போம், அதனால தேவையான அளவுக்கு உப்பு போடுவோம். அந்த மீட்டுக்கு தேவையான உப்பு போட்டுப்போம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் நெய் வந்து ஆப்ஷன் தான், போட்டுக்கலாம். கொஞ்சம் கரம் மசாலா, ஏலக்காய், கிராம்பு, பட்டை, ஸ்டாரினி எல்லாம் போட்டு, இதுக்கு மேல கொஞ்சம் சில்லி, புதினா இலை, புதினா ஒரு 1/2 கட்டு, கொத்தமல்லி. நான் கையை நல்லா அலம்பிட்டு தான் செய்றேன். நல்லா கலக்குவோம். காரம் நீங்க தேவையான அளவுக்கு போட்டுங்க. நான் ஏன்னா பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், சில்லி பவுடர் போட்டிருக்கேன், எல்லாம் போட்டுக்கிறதால இதுல
இதை இப்போ பாருங்க எப்படி வந்திருக்கு பாருங்க. இந்த மசாலாலாம் சேர்ந்து நல்லா ஒரு இது வந்திருக்கு. இதுக்கு மேலே ஃப்ரை பண்ணி வச்சிருக்க ஆனியனை நல்லா தூவி விடுங்க. நான் 4-5 ஆனியன் ஃப்ரை பண்ணி வச்சிருக்கேன். ஃபுல் யோகட். ஃபர்ஸ்ட் புரிஞ்சிங்க எல்லாருமே. ஐயோ இது ஆயிடுச்சு அது ஆயிடுச்சா சொல்லக்கூடாது. யோகட்டை போட்டுட்டு நல்லா கிண்டி எடுக்கணும். ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வரும்போது இதை அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டு வெங்காயம் போட்டிருக்கேன், ஃப்ரைட் ஆனியனு எல்லாம் போட்டு இது நல்லா இதுவாகிருக்கு. இப்போ பாருங்க 60% குக் ஆயிடுச்சு. இது உடைச்சிங்கன்னா 3 துண்டா ஆகணும். அது இப்போ 60% இருக்கும்போது ஒரு 40% ஆஃப் ரைஸ் எடுத்து இதில் கொட்டிடுறோம். ஒரு 2 சுத்தி போட்டுட்டு அப்படியே விடுறோம். 4 மினிட்ஸ் கழிச்சு அடுத்த லேயர் போடுறோம். இதுக்கு மீன் டைம் இதில் கொஞ்சம் உங்களுக்கு நெய் வேணும்னா நெய் போட்டுங்க, வேணான்னா அப்படியே விட்டுருங்க. இது ஒரு லேயர் போட்டுக்கிறேன். வெங்காயம் நல்லா ஃப்ரைட் ஆனியனை போடுறேன். பணக்காரங்க முந்திரி பருப்பு போட்டுங்க ஃப்ரைட் பண்ணி. இப்போ பாருங்க ரைஸ் இன்னும் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ அடுத்த லேயரை இதுக்கு மேலே கொட்டுறேன். ஃப்ரைட் ஆனியனு உங்களுக்கு நெய் வேணும்னா மறுபடியும் நெய் போட்டுக்கோங்க. ஃபாயில் பேப்பர் போட்டு மூடிட்டா ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு ஸ்லோ குக்கிங்கில் ஹைதராபாத் பிரியாணி ரெடி ஆகிடும். சாஃப்ரான் வச்சுருக்கேன். கொஞ்சம் சாஃப்ரானை போட்டு இதில் போட்டால் போதும். கலருக்காக தான், வாசனையாக இருக்கும். நெய்யை தூவி விட்டு நல்லா வாசனையாக அளவு பண்ணிட்டு இந்த மில்கில் மேலே ஊற்றி விட்டுட்டு திருப்பி போங்க இந்த மாதிரி நல்லா டம் பண்ணி மூடிட்டு ஃபுல்லாக வேலையே போகாத அளவுக்கு பண்ணிட்டு இதை பெரிய ஃபுல்லாக ஹீட் வந்த பிறகு ஒரு தவா கீழே வச்சு ஒரு 15 மினிட்ஸு குக் பண்ணிங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் பிரியாணி ரெடி ஆகிடும். 15 minutes later. இப்போ என்னால் தூக்கி வைக்க முடியாது, அதனால என் ஒய்ஃபோட ஹெல்ப்ல தூக்கி இந்த இதுக்குள்ள வைக்கிறேன். தோசை தவா திக்க பாருங்க, இந்த அளவுக்கு திக்கு இருக்கணும். தோசை தவா இரும்பு தோசை தவா. அந்த கேஸ் ஆஃப் பண்ணிடுமா? இல்லை, அந்த கேஸ் ஆஃப். ஓகே, இப்போ பிரியாணி டம் எல்லாம் முடிஞ்சு ஒரு வாட்டி செக் பண்ணி பார்ப்போம் எப்படி வந்திருக்கு. அந்த சாஃப்ரான் வாசனை அப்படியே தூக்குது. இப்போ இந்த ரைஸ் சிக்கன் டெண்டரியா வந்திருக்கு. இந்த பாருங்க சிக்கன் பாருங்க எவ்வளவு டெண்டரியா வந்திருக்கு. இந்த அடியில இருந்து அப்படி கொடுத்து அப்படி எடுத்து ஓ காட் ரைஸ், இந்த ரைஸை கொஞ்சம் இது மேலே போட்டு அப்படியே சாப்பிட்டா அப்படி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா பாருங்க எப்படி வந்திருக்கு பாருங்க. மீட்டு எப்படி வந்திருக்குன்னு நான் பார்க்குறேன். இங்கே பாருங்க எப்படி உதிரி உதிரி அது வருங்க. அப்படியே சாப்பாடு ரசிக்கிறது நீங்கன்னு எனக்கு தெரியும். புரியல. நான் சமைக்கிறத ரசிக்கிற முதல்ல நீங்க எனக்கு பீஸோட வச்சு
பா செம்ம டேஸ்ட், ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இப்படி ஒரு கிண்டி இப்படி போட்டு தான் சர்வ் பண்ணும். எப்பயுமே பாட்டம்ல இருந்து எடுத்து ஒரு மீட்டு அந்த அந்த கிரேவியோட இந்த ஒயிட் ரைஸோட சேர்ந்து மிக்ஸ் பண்ணீங்கன்னா எப்பவுமே ரைஸை கிண்டி விடுங்க. மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா கிண்டி விட்டு பாருங்க எப்படி உதிர்ந்து வந்திருக்கு பாருங்க. ரைஸ் எப்படி வந்திருக்கு பாருங்க, நீட்டா எவ்வளோ பக்கா வந்திருக்கு. நீங்களும் உங்க வீட்டில் முகல் பிரியாணி ஹைதராபாத் பிரியாணி செய்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். என்ஜாய் பண்ணுங்க.